திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் தமிழகத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாகும். இக்கோவிலானது ஒரு 1000 வருடம் பழமையான கோவிலாகும். இத்திருக்கோவில் மன்னர் லிங்கமநாயக்கர் காலத்தில் அவரால் உருவாக்கப்பட்ட கோவிலாகும். அதன் பிறகு இந்த கோவில் கல் கட்டடமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் முக்கிய விசேஷங்கள் மாசி பெருந்திருவிழா நடைபெறும். மாசி பெருந்திருவிழா என்பது திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம் உட்பட மொத்தம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் இந்த கோவில்ல காப்பு கட்டி கூட்டில் இறங்குவாங்க. இந்த மாசி பெருந்திருவிழா 16 நாட்கள் நடைபெறும். இந்த 16 நாட்கள் நடைபெறும் மக்கள் கரணமலை தீர்த்த இடத்துல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காப்பு கட்டி அன்றிலிருந்து 16 நாட்கள் விரதம் இருந்து, கடுமையான விரதம் இருந்து அக்கினி சட்டி, பூக்குழி, பாங்குடம் கடுமையான விரதம் இருந்து எடுப்பார்கள். அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட சிறப்பு, பல்லாயிரக்கான பக்தர்கள் கூட்டில் இறங்குவார்கள். அது மட்டுமல்லாது இக்கோயிலின் தனிச்சிறப்பு கதிர்முகம் ஊன்றுதல் மற்றும் ஏறுதல். இது ஒரு தனி சிறப்பாகும். பல்வேறு சிறப்புகளை கொண்ட இத்திருக்கோவில் ஒரு பழமையான கோவிலாகும். இது மட்டுமல்லாது இத்திருக்கோவிலில் குழந்தை வரம் வேண்டி வருபவர்களுக்கு சாமியின் அனுகிரகத்தால் குழந்தை வரம் வழங்கப்படுகிறது. எண்ணற்ற தாய்மார்கள் பொதுமக்கள் அம்மனிடம் வேண்டி விரும்பி தங்கள் குறைகளை சொல்லும் போது வேண்டும் வரம் கொடுக்கும் மாரியம்மன். மேற்படி இத்திருக்கோவிலானது நத்த மாரியம்மன் கௌமாரி அம்சத்தில் உள்ளது. சப்த கன்னிமார்கள்ல அம்மாவும் ஒருத்தவங்க. அம்மா கௌமாரி அம்சத்துல இருக்காங்க. அவங்க 8 கரங்களோட இருக்கிறாங்க. கௌமாரி அம்சம் செவ்வாவோட அம்சத்துல அம்மா இருக்காங்க. இருந்தாலும் நாங்க நத்த மாரியம்மன் என்று அழைக்கிறோம். கௌமாரி அம்சம் நாம நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன், உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன், நீ சூடிக்கொள்ள. நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன், உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன், நீ சூடிக்கொள்ள. வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகன் நானே. நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன், உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன், நீ சூடிக்கொள்ள. ஆலை கரும்பாலை நாம் போடலாம், ஆத்தாருள்தானே சாராக்குது, சாரை பாகாக நாம் காய்ச்சலாம், அம்மா அருள்தானே இனிப்பாக்குது. செய்தொழில் நேர்த்தியுடன் செய்திட வேண்டும் என்று அக்கறை காட்டுகின்ற சக்கரை தேவன் இங்கு ஊர்மதிக்க பேர் விளங்க வாழ்வதெல்லாம் உள்நருளால் தானே. வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன், உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன், நீ சூடிக்கொள்ள.
கைராசியே அம்மா அவள் தந்த அருளாசியே என்றும் என்னை காக்கும் மகராசியே வாழ்வேன் நானும் உந்தன் புகழ் பேசியே பிள்ளைகள் மேன்மைக்கெல்லாம் பெற்றவள் ஏணியடா அக்கறை சேர்வதற்கு அன்னைதான் தோணியடா காலம் எல்லாம் காவலுக்கு தாயிருக்க கவலைகள் ஏது வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்து உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தே நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகன் நானே நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தே உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தே நீ சூடிக்கொள்ள. ஜன்ம நட்சத்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ கணபதியே நமக, ஓம் நமோ அஷ்டலட்சுமியே நமக, ஓம் நமோ பாகியலட்சுமியே நமக, ஓம் நமோ தனலட்சுமியே நமக, ஓம் நமோ தானியலட்சுமியே நமக, ஓம் நமோ சந்தானலட்சுமியே நமக, ஓம் நமோ தைரியலட்சுமியே நமக, ஓம் நமோ ஐஸ்வர்யலட்சுமியே நமக, ஓம் நமோ விஜயலட்சுமியே நமக, ஓம் நமோ அன்னலட்சுமியே நமக, ஓம் நமோ கஜலட்சுமியே நமக, ஓம் நமோ வாராகிய நமக, ஓம் நமோ நேமாலிய நமக, ஓம் நமோ கோமாலிய நமக, ஓம் நமோ துர்கே நமக, ஓம் நமோ ஸ்ரீ கிழக்கு முகநாயகிய நமக, ஓம் நமோ ஸ்ரீ சித்தர்களின் நாயகிய நமக, ஓம் நமோ ஸ்ரீ மயில்வானத்தில் அமர்ந்திருப்பவளே நமக, ஓம் நமோ ஸ்ரீ எட்டு கரத்தனை உடையவளே நமக, ஓம் நமோ ஸ்ரீ கழுத்தில் முண்டமானை அணிந்திருப்பவளே நமக, ஓம் நமோ ஸ்ரீ சாந்த சொரூபிணிய நமக, ஓம் நமோ ஸ்ரீ அக்கினி சொரூபிணிய நமக, ஓம் நமோ ஸ்ரீ ஆயிரம் கண்ணுடையாளே நமக, ஓம் நமோ ஸ்ரீ ஆதிபராசக்திய நமக, ஓம் நமோ ஸ்ரீ உலக மகாசக்திய நமக, ஓம் நமோ ஸ்ரீ லட்சுமிய நமக, ஓம் நமோ ஸ்ரீ சரஸ்வதிய நமக, ஓம் நமோ ஸ்ரீ பராசக்திய நமக, ஓம் நமோ ஸ்ரீ எழுந்தருளி அம்மனே நமக, ஓம் நமோ ஸ்ரீ திரௌபதிய நமக, ஓம் நமோ ஸ்ரீ துவாரபாலகே நமக, ஓம் நமோ ஸ்ரீ கஜலட்சுமிய நமக, ஓம் நமோ ஸ்ரீ ஆதிபராசக்திய நமக, ஓம் நமோ ஸ்ரீ கௌமாரிய நமக, ஓம் நமோ ஸ்ரீ மாரியம் சுவாமி நமோ நமக. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா, ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. அம்மா பூங்கரகம் தூக்கி வந்து வேப்பிலையில் ஆடை கட்டி முளப்பாரி ஏந்துங்கம்மா, வந்து தாயவள பாருங்கம்மா, அவ வேர்காட்டு மாரியம்மா. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா, அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா. ஒரு நல்ல வழி சொல்லிடுவாள், பாடி அழுதிட ஏது குறை என தாயாக்கி வைத்திடுவாள், அவள் சேயாக வந்திடுவாள். நாகமைந்தும் அவளின் கூடை, அம்மா வந்து பாரு தீரும் குறை. நாகமைந்தும் அவளின் கூடை, அம்மா வந்து பாரு தீரும் குறை. வேர்காட்டில் வாழ்ந்திருக்கும் பரமேஸ்வரி, வேறு கதி இல்லையம்மா ஜெகதீஸ்வரி. வேர்காட்டில் வாழ்ந்திருக்கும் பரமேஸ்வரி, வேறு கதி இல்லையம்மா ஜெகதீஸ்வரி. தாயே ஓம் சக்தி பராசக்தி,
அம்மா என்னைக்குமே நல்லா அருளை கொடுப்பாங்க, நல்ல சக்தியை கொடுப்பாங்க. நம்ம கேட்ட வரம் கொடுப்பாங்க. நம்ம அம்மா நத்தத்து மாரியம்மா எங்கே போனாலும் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. நம்ம கேட்ட வரம் கொடுப்பாங்க. அம்மா தாயே அருள் புரிவாயே, ஓம் சக்தியே பராசக்தியே ஆதிபராசக்தியே, அம்மா தாயே அருள் புரிவாயே. அம்மாவை நம்பி வந்தவங்க யாரும் கைவிட மாட்டாது. அம்மா என்னைக்கும் கூட இருப்பாங்க. எல்லாரும் நம்பி வரலாம் அம்மாவை. அம்மா என்னைக்கும் ஆபத்துல இருந்து காப்பாத்துவாங்க. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. அம்மா பொங்கரகம் தூக்கி வந்து வேப்பிலையில் ஆடை கட்டி முளைப்பாரி ஏந்துங்கம்மா. வந்து தாயவள பாருங்கம்மா, அவ வேற்காட்டு மாரியம்மா. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா. மதியும் நீயே ரவியும் நீயே விண்ணும் மண்ணும் நீதானே, விதியும் நீயே கதியும் நீயே உன்னை நம்பி வந்தோமே. மதியும் நீயே ரவியும் நீயே விண்ணும் மண்ணும் நீதானே, விதியும் நீயே கதியும் நீயே உன்னை நம்பி வந்தோமே. அம்மா தாயே அம்மா தாயே, தேவி அவள் இன்று வீதி வலம் வந்து வெள்ளி பிரம்பெடுப்பா. வினையில்லை கொள்ளி பகை முடிப்பா. கோடி வரங்களை வாரி இறைத்தவள் தேர் மேலே ஜொலித்திடுவா. அம்மா மாங்கல்யம் காத்திடுவா. ஆணை சேனை பரிவாரங்கள் அம்மா வீதி எங்கும் மா கோலங்கள். ஆணை சேனை பரிவாரங்கள் அம்மா வீதி எங்கும் மா கோலங்கள். கண் கண்ட வேற்காட்டு மாரியம்மா தேர் மேலே வீதி வலம் வந்தாளம்மா. கண் கண்ட வேற்காட்டு மாரியம்மா தேர் மேல வீதி வலம் வந்தாளம்மா. ஆடி வெள்ளியில தாயின் சந்நிதி பொங்க வச்சு பாருங்கம்மா. அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா. அம்மா பூங்கரகம் தூக்கி வந்து வேப்பிலையில் ஆடை கட்டி முளைப்பாரி ஏந்துங்கம்மா. வந்து தாயவள பாருங்கம்மா, அவ வேற்காட்டு மாரியம்மா. ஆடி வெள்ளியில தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா. 15 வருட காலமாக நாம் என்னுடைய துணைவியாரும் கூப்பில் இறங்கி கொண்டிருக்கிறோம். எனக்கு வேண்டும் வரத்தை உடனே அம்மா அள்ளி கொடுக்கிறார்கள். அந்த வேண்டும் வரம் எனக்கு பிள்ளை வரம் கொடுத்தது, மற்ற பிரச்சனைகளிலிருந்து என்னை காப்பாற்றினது எல்லாமே எனக்கு நல்ல முறையாக செஞ்சு கொண்டு இருக்கிறது அம்மா. அம்மாவை நான் வீட்டில் உட்கார்ந்து கையெடுத்து நினைத்து கும்பிட்டாலும் எனக்கு ஓடி வந்து வரம் கொடுக்கும். எனக்கு இஷ்ட தெய்வமான என் மாரியம்மா எனக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து என்னை நல்ல முறையில் வைத்து கொண்டிருக்கிறார். இதே மாதிரி எல்லோரும் அம்மனை அருள் பெற்று அம்மாவோட அருளை பெற்று சீரும் சிறப்போடு பெற்று போங்கள். நல்லபடி எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக அம்மா அமைத்து கொடுப்பார். எல்லாம் நம்பி வாங்க. நம்பி அம்மனை கையை எடுத்து கும்பிடுங்க. கீழே விபூதி எடுத்து பூசிட்டு போங்க. உங்களுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் நினச்சதை நடத்தி கொடுப்பாங்க. கைவிட மாட்டான். முழு மனதோடு நம்பி வாங்க. முழு மனதோடு நம்பி அம்மாவை 2 கரம் கொடுத்து மண்டியை போட்டு ஒரு சொட்டு கண்ணீரை வடிச்சிட்டு போங்க. இந்த கண்ணீருக்கு பரிசு கொடுப்பான். தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. தாயே திரிசூலி
வந்து நடமாடிடம்மா தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா அம்மா பூமொழிக்கிற பொன்னணியிற காட்சிய பாரு இந்த பூமி மொத்தமும் ஜொலி ஜொலிக்கிற மேனிய பாரு அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு அம்மா பொன்னா ஜொலிக்கிறா அங்க பாரு அம்மா வாரி கொடுக்கிற கைய பாரு அந்த வானச்செவப்புல கண்ணம் பாரு அம்மம்மா பூஞ்சிரிப்புல புல்லரிக்கிறம்மா. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் அருள்மிகு நத்தம் மாரியம்மன் கோவில் ஒரு பிரசித்தி பெற்ற கோவில். தமிழ்நாட்டு முழுக்க இது ஒரு பிரசித்தமான கோவில். பக்தர்கள் வந்து எண்ணிலடங்கா மக்கள் இந்த கோயிலுக்கு வர்றாங்க, அவங்க வேண்டுதல் வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னபடி உள்ளபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேண்டுதல் நிறைவாகுது. ஒன்றுமே இல்லை, நேராக அம்மாவை வர்றாங்க, எந்த விதமான கான்டாக்ட்ஸ் இல்லை, டைரெக்டாக வந்து அம்மாவை கும்பிட்றாங்க. கண்டிப்பாக வந்து அந்த அம்மா அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அந்த கேட்குற வரத்தை அந்த அம்மா முழுமையாக கொடுக்குது. அப்சல்யூட் அந்த அம்மா கொடுக்குறாங்க. அதனால் டைரெக்டாக நீங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, நீங்கள் மனசு விட்டு அந்த அம்மாட்ட பேசுங்க. நீங்கள் பேசும்போது என்ன கேட்டாலும் அந்த அம்மா கொடுக்குற இடத்துல இருக்குது. ஆனால் நீங்கள் உண்மையான முறையில் பிரார்த்தனை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாத இந்த கோயிலில் இன்னொரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து பச்சளை கொடுத்தாங்க நம்ம கோயிலில். இது என்ன ஆகுது அப்படின்னா சமீபகாலமாக கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது. இந்த கோயில் வந்து சுற்றி உள்ளவங்க சிலர் வந்து கொஞ்சம் அன்அஃபீஷியலாக வந்து தங்களுடைய வீடுகளில் வச்சு இந்த பச்சளையை கொடுக்குறாங்க. அது என்ன காரணத்தினால கொடுக்குறான்னு தெரியல. அந்த மாதிரி கொடுத்தா யாரும் அங்கே போய் வீடுகளில் போய் வாங்க வேண்டாம். நேராக கோயிலுக்கு வாங்க, அம்மாவை பரிசுத்தமாக கும்பிடுங்க. அவள் வரம் கொடுக்க உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கா. அம்மா பாவத்தில் வச்சு கையில் வாங்கிட்டு போங்க. யார் வீடுகளில் இருந்து வாங்காதீங்க. சின்ன ஒரு விழிப்புணர்வு தான் அது. நீங்கள் தேடி வர்றது நத்தம் மாரியம்மனை. அவள் இங்கே மட்டும்தான் இருக்கா, நீக்க முறை நிறைஞ்சு நிற்கலாம். அவளை நல்லா வாங்க, வண்டி போட்டு கும்பிடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. கொடுக்க ரெடியாக இருக்கா, வரம் கொடுக்க ரெடியாக இருக்கா. அவள்கிட்ட வண்டி போட்டு கேளுங்க, அவள் கொடுப்பான். இங்கே என்ன கொடுக்குறோமோ பிரசாதமாக வாங்கிட்டு போங்க. அதை வந்து நம்ம நத்தம் மாரியம்மன் பேரை சொல்லியோ பூசாரிகள் பேரை சொல்லியோ யாராவது எந்த வீடுகளில் எதுவும் வந்து எங்களுடைய பேரை தவறாக பயன்படுத்தி கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் அந்த இடத்துக்கு போகாதீங்க. உங்களுக்கு எதுனாலும் நத்தம் மாரியம்மன் கோவில் தான். வேற கோயிலுக்கு வாங்க, அம்மாட்ட பிரார்த்தனை வைங்க. நாங்கள்லாம் இருக்கோம், எங்களுக்கு தெரிஞ்ச ஆலோசனை கேளுங்க சொல்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே மிகப்பெரிய சக்தி அந்த அம்மா. அவளுக்கு இன்ஜினியர் எதுவும் இல்லை. அவகிட்ட வாங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆத்மார்த்தமாக அந்த அம்மா கொடுக்க காத்துட்டு இருக்கா. அதனால வந்துட்டு எந்த இடங்கள்லையும் எந்த வீடுகள்லையும் போய் கோயில் பேரை சொல்லி ஏமாத்துற எந்த இடத்துக்கும் போக வேண்டாம். இது என்னுடைய சின்ன ஒரு விண்ணப்பம், என்னுடைய சின்ன ரிக்வஸ்ட். நன்றி.